சார் வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரன். சார் பொதுக்குழுலாம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நடந்திருக்கு. அது நீங்கள் சொல்கிறீங்க பொதுக்குழு, நான் அதை பொதுக்குழுன்னு ஏற்றுக்க முடியாது இல்லையா. அது ஒரு நாடக கொட்டா, நாடக மேடை மாதிரி தான் தெரிஞ்சுது. உங்களே ஒரு குழு, ஒரு கும்பல்னு சொல்லியிருக்காரு டாக்டரே. அதுதான் தன்னை சொல்லிக்கொள்ள வேண்டியவர்கள் அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கார்கள். நானே இங்கே பல நேரங்களிலே பதிவு செய்திருக்கிறேன். லட்சக்கணக்கான இளைஞர்களை கூற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். சித்திரை பெருவிழாவிலே 15 லட்சம் பேரை கூட்டி காட்டினார். அந்த மாநாட்டையே சீரழிக்க முயற்சி செய்தவர்கள் யார் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்திலிருந்து ஆரம்பிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை நிர்மூலமாக்க வேண்டும், வன்னியர் சங்கத்திற்காக உருவாக்கிய அந்த அமைப்பை நிர்மூலமாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இப்பொழுது நீங்க சொல்ற சிறு கும்பல் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் நம்பிக்கை நட்சத்திரம். 90% தொண்டர்கள் அவர் பின்னாடி தான் இருக்காங்கன்னு அவங்க நீங்க பேசியிருக்காங்களா எல்லாருமே? டாக்டர் அதாவது எழுதி கொடுத்ததை பேசக்கூடியவர்கள் அங்க யாருமே இல்லை. நீங்க 12 பேரை மேல உட்கார வச்சிருக்காங்கன்னா குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறார்களே தவிர எழுதி கொடுத்திருக்கிறார். அதுவும் பேச வேண்டியதில்லை. நான் 50 ஆண்டு காலமாக அரசியலில் பயணம் கொண்டிருக்கேன். இந்த 51வது ஆண்டு காந்தி பேசுது, 51வது ஆண்டு சுகந்தன் பேசணுன்ற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஆட்கள் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அதுல இருந்து ஆட்களை விட்டு நீங்க பேச விட்டு இருந்தா அந்த கதை தெரிஞ்சிருக்கும். இப்பதானே தத்தி எழுத படிக்க ஆரம்பிச்சு. இன்னும் 20 வருஷம் ஆகும் அவங்க முழுசா படிச்சு இந்த எழுதி வச்சதை படிக்காம நேரடியா பேசணும்னா இன்னும் 20 வருஷம் ஆகும். அதான் அவர் சுகந்தனே சொல்றாரு, சார் எனக்கு இந்த அரசியல்லாம் வேணான்னு தான் நான் ஒதுங்கி இருந்தேன், நீங்க பேச வேண்டிய நிலைமை, பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்றேன். என்ன சூழ்நிலை, என்ன பேச வேண்டிய நிலைமை, என்ன ஆச்சு, என்னென்ன இல்ல மற்றவங்கள தான் திமுக பின்னணியில இருந்து இயங்குறாங்க, திமுக கைகூலின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பேசுனவங்க எல்லாம் டாக்டர் ராமதாஸினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதுதான் அவங்க இப்போ ஒரு உள்ளர்த்தத்தோடு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவையின் கட்டாயத்தை கருதி இருக்கிறாங்க, ஐயாவை சார்ந்து இருக்கிறாங்க. இவரெல்லாம் ஐயா மீது உண்மையான பற்றும் பாசமும் கொண்டவர்கள் அல்ல. பயனை பெறுவதற்காக அருகிலே இருக்கக்கூடிய அந்த சிறு கும்பலாகத்தான் நான் கருதுகிறேன். அவரிடமிருந்து எதையோ பெற வேண்டும், கடைசி காலகட்டத்திலே ஏதோ பெற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நம்மை பொறுத்தவர்களே ஐயா அவர்கள் எங்களை உருவாக்கியவர், அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கருதுகிறோம். அவர்களுக்கு அந்த நோக்கமே அல்ல. அவரிடம் எப்படி சுரண்டல் போக்கிக் கொள்ள செய்யலாம் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சிறு கும்பல், அது ஜி.கே. மணியாக இருந்தாலும் சரி, ஜி.கே. மணி போட்ட குட்டியா இருந்தாலும் சரி, அதே நேரத்திலே சுகந்தன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, முகுந்தன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் முகுந்தனே அரசியல் வேண்டாம் வெளியிட்டு தானே போயிட்டாரு. இப்போ தாயும் மகனுமாக வரிந்து கட்டி கொண்டு எழுதி பேச வேண்டிய அவசியம் என்ன, கட்டாயம் என்ன? இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? நமக்கு முகத்தை பார்த்தாவே தெரியும் யார் அரசியல் நடத்தக்கூடியவர்கள் என்று. அது இவர்களுக்கு அந்த முகக்கலையே கிடையாது. ஐயாவினுடைய வாரிசு என்பதற்காக தூக்கி ஜி.கே. மணி மாதிரி தூக்கி பொழந்து கட்டணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது. பாத்தீங்களா டாக்டர் ராமதாஸ் அழுதுட்டாரு சார், பாத்தீங்களா? அதாவது பல நேரங்களிலே அவர் கண்ணீர் விட்டு இருக்கார். ஏன்னா அது அவர் ஆரம்பத்திலே அவர் சொல்லுவார், என்னைக்குமே ஒரு ஆண் மகன் கண் கலங்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் வளர்த்தவர் அவரே தான். அவரே கண்கலங்கி நிற்கிறார் என்று சொன்னால் அது வேதனையின் உச்சம். நான் தான் சொன்னேன், நல்ல நாடக மேடை அரங்கேறி கொண்டிருக்கிறது. அவர் அழறதுக்கு காரணமே உங்க தரப்பு தானே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு கட்சியை காப்பாத்துறது, உழைக்கிறது, ஓடி உழைக்கிறது எல்லாமே யாருன்னு சொன்னா நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டும்தான். அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கம் இல்லை. அவர்களை நம்பிதான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார். சௌமியா அன்புமணியை நீக்கிட்டாரே சார் பசுமை தாயகம் அமைப்பு. வேடிக்கை வினோதமான ஒரு அரசியல் செயல்பாடாகத்தான் இதை பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் போகிற இடமெல்லாம் உரிமை மீட்பு பயணமாக, மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிற பொழுது அவரை நம்பி, அவருடைய பேச்சை நம்பி, அவருடைய தோற்றத்தை நம்பி, அதே நேரத்திலே இவரால் இந்த மகளிர் சமூகத்திற்கு மறுவாழ்வு கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே ஆயிரக்கணக்கான பெண்கள் படையெடுத்தவர் அவர்களாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த பெண்மணி அரசியலுக்குள் நுழைவதா என்கிற ஒரு கேள்வி. அது மாத்திரமல்ல, தமிழகத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை இன்றைக்கு சௌமியா அன்புமணி நிரப்புவார் என்று நான் கருதுகிறேன். அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கல்ல, உரிமை மீட்பு பயணம்ன்றீங்க, பெற்ற தந்தைய தன்னுடைய சொந்த கட்சிக்கான உரிமையை மீட்கிறதுக்கு நீங்க டெல்லி வரையும் போக வச்சுட்டீங்க, அப்புறம் நீங்க வெளியில போய் மக்கள் உரிமை மீட்பு அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்னு அவங்க கேட்குறாங்க.
அதாவது தொடர்ந்து அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று சொன்னால், இதை சினம் கொண்டு சீற்றத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து 50 வாரங்களுக்கு மேலாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸை என்ன குற்றமென்றே தெரியவில்லை வரிந்து கட்டி கொண்டு பத்திரிகையாளர்களை அழைத்து அவர்களுக்கு ரகரகமாக விதவிதமாக தீனி போட்டு கொழுந்து விட்டு எரிய செய்தவர்கள் யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மருத்துவர் அன்புமணி ராம் தன் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இதை பற்றி கவலையே படாமல் 100 நாட்கள் பயணத்தை 107 நாட்களாக அவர் தொடர்ந்து 108 நாட்களாக நடத்தி வந்தார். இதை பற்றி கவலைப்படவே இல்லை, அவர் உழைத்துக் கொண்டே இருந்தார். இதைத்தான் கடந்த 30 ஆண்டு காலமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த இயக்கத்திற்காகவும் இந்த சங்கத்திற்காகவும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அதைத்தான் செய்து கொண்டார். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத தீய சக்திகள், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர்வையிலே பின்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயாவை பயன்படுத்தி. சுகந்தன் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார் இல்லையா, என்னுடைய சகோதரருக்கு நீங்க பதவி கொடுக்கறது கேள்வி கேட்டீங்க, இப்பதான் கட்சிக்கு வந்திருக்கான், அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டீங்க. 2004 தான் நீங்க கட்சிக்கு வந்தீங்க. கட்சிக்கு வந்த உடனே இளைஞரணி தலைவர், ராஜ்யசபா எம்பி, மத்திய அமைச்சர், உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, அதாவது நீங்க ஊடகவியலாளர் கவனிக்கணும், அந்த தம்பி யாருன்னே எனக்கே தெரியாது. நானும் அந்த கட்சியில் இருந்திருக்கிறேன். அந்த வன்னிய சங்கத்தை துவக்க நாள் முதற்கொண்டு மருத்துவர் ஐயாவுடன் பயணப்பட்டவர்களில் நானும் ஒருவன். அந்த தம்பியெல்லாம் யாருன்னே தெரியாது. அவங்க அம்மா கல்யாணத்துக்குலாம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வளர்ந்து நின்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது, அவர்களுக்கு தேவை இருக்கிறது, தேவையின் கட்டாயம் இருக்கிறது. இவர்கள் யார், இவர்களை பற்றிய விவரங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதை அரங்கத்திலே சொல்லி அசிங்கப்படுத்த நான் விரும்பவில்லை. அவர்கள் பேசுகிற எந்த அளவுக்கு இப்படி நோக்கறை, அதாவது உலக அரங்கே வியந்து பாராட்டக்கூடிய அன்புமணி ராமதாஸை பார்த்து இன்றைக்கு இப்படி பேச வைத்தது யார் என்று சொன்னால் யார் என்று நன்றாகவே தெரியும். அதுவும் மோசமா பார்த்தீங்கன்னா ஜி.கே. மணி எச்சரிக்கை விடுகிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு 10 கிலோமீட்டர் பக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகிறார் சொல்ல இந்த பக்கமே எழுந்து உட்காராமல் அமர்ந்து கொடுத்து கைகளை கட்டி வாய்களை பொத்தி மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த ஜி.கே. மணி எச்சரிக்கை விடுகிற அளவுக்கு இன்றைக்கு சினம் கொண்டு பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவிற்கு இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்புலத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு RSS தான். அதாவது நாங்கள் RSS என்று சொன்னால் அதே RSS காரராக தலைமை பொறுப்பிலே இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிற பொழுது, கூட்டணி கட்சிகளை எல்லாம் வருகிற பொழுது மேலே இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து கட்டி தழுவினாரே அந்த RSS காரர். அந்த அப்போது RSS காரர்கள் என்றால் இனித்ததா? நரேந்திர மோடி என்றால் இனித்ததா? இன்றைக்கு கசக்கிறதா உங்களுக்கு? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். யார் எழுதி கொடுத்தார்கள்? என்ன துணிவு வந்து விட்டது உங்களுக்கு? எந்த தைரியத்தில் அப்படி பேசுகிறீர்கள்? அப்படி என்று சொன்னால் நீங்களே ஒரு கூட்டணியை முடிவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஒரு கூட்டணியை எங்களுக்கு முடிவு செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு போக்கிடம் இல்லையே, உங்களுக்கு எதிர்காலம் இல்லையே. இப்பொழுதே தெரிந்து விட்டதே உங்களுக்கு உங்கள் லட்சணம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி 4 இடம் கொடுப்பாங்களா 5 இடம் கொடுப்பாங்களா கையேந்தி பிச்சை கேட்கிற மனநிலைக்கு அல்லவா இன்றைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு சென்று விட்டிருக்கிறீர்கள். என்னோட உயிர் இருக்க வரைக்கும், இந்த தொண்டர்களுடைய உயிர் இருக்க வரைக்கும் ஐயாவை நாங்க கைவிட மாட்டோம், ஐயா பின்னாடிதான் என்னைக்கும் நிற்போம்னு இன்னைக்கு ஸ்ரீகாந்தி பேசியிருக்காங்களே. ஏங்க ஐயாவை நாங்களும் சொல்லுகிறோம் கைவிட மாட்டோம் என்று சொல்லி. எந்த நிலையிலும் ஐயாவை நாங்கள் கைவிட மாட்டோம். ஆனால் இன்றைக்கு எல்லை மீறி விட்ட சூழ்நிலையில தான் நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்றைக்கு நீங்க உங்க கூடவே ஏறக்குறைய நீண்ட காலமாக நான் பயணப்படுகிற பொழுது ஐயாவை தலைமையிலே தூக்கி வைத்து தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு எல்லை மீறிய விமர்சனத்திற்கு அதை உருவாக்கியவர் யார் என்று பார்க்கிற பொழுது மருத்துவர் ஐயா என்று தெரிந்ததற்கு பிறகும் அவர் மீது நாங்கள் மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதுவரையிலே எந்த ஒரு தவறான ஒரு வார்த்தையும் சுடு சொல்ல இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு பிறகும் கூட ஒரு தனையன் சொல்லாமல் குறிப்பிடாமல் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்களே பார்த்துங்க எந்த அளவுக்கு பெருந்தன்மை, எந்த அளவுக்கு ஒரு குடும்ப பாசம், எந்த அளவுக்கு ஒரு தந்தை மீது வைத்திருக்கிற ஒரு பக்தி. இவ்வளவு கோபமும் ஒரு காலத்திலே தனிந்து விடும் என்று நம்பிதானே இன்றைக்கு இந்த அளவு பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை இன்றைக்கு சீற்றம் கொள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு, சீண்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன காரியம் நடந்தது இதுவரையிலே எனக்கு தெரியல. என்ன குற்றம் சுமத்துகிறீர்கள் அவர் மீது? ஒரு குற்றமும் இல்லை, பழிபாவமும் இல்லை. இன்றைக்கு நியாயமாக பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய அணியை உருவாக்கி இன்றைக்கு வலிமையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கொட்டாவை போட்டுக்கிட்டு, நான் ஒரு நாடக கொட்டாவை போட்டுக்கிட்டு அதை சீண்டி பார்த்துக்கொண்டு இந்த இயக்கத்தை வளர்க்கிற வரை
இந்த கட்சியை வளர்க்கிறார், இந்த சமூகத்தை வளர்க்கிறார், அவரையே சீண்டி பார்த்து சின்னாபனப்படுத்தி அவரை அழிக்க நினைக்கிறீர்கள், அவரை அரசியலில் இருந்து நிர்மூலமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் யார் தடுத்தாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாசனுடைய எழுச்சியையும் வளர்ச்சியையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. 1000 ஐயாக்கள் திரண்டு வந்தாலும், நான் இன்றைக்கு சொல்ல எனக்கு எல்லாம் சொல்லாத வார்த்தைகளை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த செயற்குழு நாடக மேடையிலே அவர்கள் ஆற்றிய உரைக்கு பிறகு இனிமேலும் பார்த்து பேச வேண்டும், கண்ணியத்தோடு பேச வேண்டும் என்ற கவனம் எனக்கும் குறைந்து விட்டது. அந்த 1000 ஐயாக்கள் வந்தாலும் அன்புமணி ராமதாசனுடைய வளர்ச்சியையோ எழுச்சியையோ பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் தூக்கி நிறுத்தக்கூடிய செயல்பாடுகளையோ மாற்றத்தை அவர் கொண்டு வரக்கூடிய அந்த முறைகளையோ தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு அசூர வேகத்தில் இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார், வளர்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இளைஞர்கள். 2026 தேர்தலுக்கு பிறகு அன்புமணி 0ன்னு எம்எல்ஏ அருள் பேசியிருக்காரு. அதாவது எம்எல்ஏ ஆரம்பத்தில் இருந்த எம்எல்ஏ அருள் வார்த்தைகள்லாம் ஒரு வார்த்தை கிடையாது. இவரெல்லாம் எம்எல்ஏ முடிந்து விட்டது கதை, இனிமேல் முள்ளிவிடு. அதெல்லாம் வழிபோக்கர்கள், எதிர்காலத்திலே வழிபோக்கர்கள். இவர்களை கண்டுகொள்வதற்கு ஆள் இல்லை, இனிமேல் கண்டுகொள்ளவும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசியல் அனாதையாக மாற்றப்படுவார்கள். யாரெல்லாம் மேடையிலே பேசினார்களோ அந்த மேடையிலே பேசியவர்கள் 2026க்கு பிறகு அரசியல் அனாதைகளாக மாற்றப்படுவார்கள். இதுதான் இப்போது முடிவுக்கு வந்து விட்டது. தங்கள் முடிவை உணர்ந்து ஜி.கே. மணி பேசுகிறார், தன் முடிவை உணர்ந்து இன்றைக்கு அருள் பேசுகிறார், தன் முடிவை உணர்ந்தவரெல்லாம் இன்றைக்கு மேடையிலே பேசி இருக்கிறார்கள். இதுதான் தங்களுடைய இறுதி பேச்சாக இருக்கும் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். எந்த கூட்டணி தான் சார் இப்ப கூட்டணி தானே பிரச்சனையா இருக்கு? எந்த கூட்டணிங்கிறத விரைவில் அறிவிப்போன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க அரசியல் பயணமும் நிகழ்வுகளும் உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. அந்த தெளிவான பாதையிலே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பயணப்பட்டுக் கொண்ட ஒரு உறுதியான வலுவான கூட்டணி, திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணி உருவாகிவிட்டது. அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தான் இதை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் குழப்பம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இங்கும் குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறது. அதனுடைய பின்னணி தான் இந்த செயற்குழு என்கிற நாடக மேடை. ரெண்டு தரப்பு இப்ப நீங்க மாம்பழ சின்னத்துக்கு தானே பாமக தொண்டர்கள் வாக்களிக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. மாம்பழ சின்னம் கிடைச்சிருமா இல்ல ஃப்ரீஸ் பண்றாங்க? அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவுபட குறிப்பிட்டு விட்டிருக்கிறார். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், சின்னம் மாம்பழம் என்பது ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியவில்லை. இவர்கள் தான் இன்றைக்கு நீதிமன்றம் சொல்றாங்க. அதைதான் இவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். இவர்கள் நீதிமன்றம் திருப்பி வழி அனுப்பிவிட்டது. ஏதோ கதைகள் அவரிடம் காசு பறிக்க வேண்டும் என்று கதை அளந்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர். அவர்களிடம் உட்கார்ந்து கொண்டு காசு கொடுத்து ஏமாந்து கொண்டு நிற்கிறார் மருத்துவர் ஐயா அவர்களும். முதல்ல பின்னணி இருக்க வேண்டும், சட்ட அறிவு உள்ளவர்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் தெளிவுபட பலமுறை சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதனாலே தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விருப்ப மனுவை கொண்டு வந்து பனையூர் அலுவலகத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்ப மனு வாங்குவதற்கு கூட யோகியதை இல்லை. ஏன்னு சொன்னால் ஆட்கள் இல்லை. உங்களுக்கு வேணும்னா தனியா கட்சி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஸ்ரீகாந்தி சொல்றாங்களே. இல்லைங்க, அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன். யார் ஸ்ரீகாந்தி என்று கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் வன்னியர் சங்கத்தை உருவாக்கியவர்களில் நானும் ஒருவன், பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர்களில் நானும் ஒருவன். 50 ஆண்டு கால அரசியல் பயணத்தை நடத்தின 50 ஆண்டு அவர் ஐயாவே 45 வருஷம், நீ 50 வருஷம் நீங்க சொல்லலாம். ஏன்னா நான் ஜேபி புரட்சி பேரவை என்கிற அமைப்பை அப்பொழுதே உருவாகி இருக்கிறேன். எமர்ஜென்சி கால கொடுமைகளை கண்டித்து அப்பொழுதே போராட்டம் செய்து 50 ஆண்டு கால அரசியல் இருக்கிறேன். யார் இந்த ஸ்ரீகாந்தி போன்றவர்கள்? நேற்று வந்த இவர்களெல்லாம் இன்றைக்கு அன்புமணிக்கு சவால் விட்டு பேசுவதா? இவர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவருடைய மைந்தன் யார் என்று தெரியாது. அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து அவர் பேசிவிட்டு வந்ததற்கு பிறகு இவர் கை கொடுத்து அழகு பார்க்கிற அழகும், அப்படி கட்டி தழுகிற அழகும், அதை தட்டி மகிழ்கிற அழகு, இது பின்னணியிலே ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கிறது, என்னமோ ஒரு தேவை இருக்கிறது, அந்த கட்டாயம் இருக்கிறது. அந்த தேவை கட்டாயத்தின் அடிப்படையிலே இந்த பரிகாசமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2026ல என்ன மாதிரியான ஒரு இடத்தை பாமக அடைய போகிறது? பாமகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குன்னு தான் பலரும் சொல்றாங்க. இல்ல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கின்ற வரையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சியை தவிர எந்த விதமான அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் எங்களை போன்றவர்கள் மூத்தவர்களே இன்றைக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு சக்தி கமலம்மாள் என்கிற மூத்த அம்மையார் அவர்கள் இருக்கிறார், கோமதி அம்மாள் இருக்கிறார்கள், விருதாச்சலம் டாக்டர் கோவிந்தசாமி போன்ற, வைத்தி போன்ற எல்லாம் போராட்ட களத்தில் இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 100க்கும் 100ஆனவர்கள். அவர் பெயரில் பட்டியலை என்னால் சொல்ல முடியவில்லை. தமிழகம் முழுக்க எல்லா தலைவர்களும் எனக்கு தெரியும். இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே பார்த்தேன், யாருமே அப்படிப்பட்டவர்கள் இல்லவே இல்லை. சமீபத்தில் 30 ஆண்டு காலம் ஐயாவுடன் இல்லாதவர்கள் தான் அவர் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அங்க அவ்வளவு கூட்டம் வந்திருக்கே சார், பொதுக்குழு அரங்கம் முழுக்க நிரம்பி இருந்துச்சு. பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காரு, அருள் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அழைச்சிட்டு வர கூட்டம் தான் பணம் கொடுத்து கூட்டு வரப்போற கூட்டம் அவங்க சொல்றாங்க. இல்ல, அது அவர்கள் சொல்லலாமே தவிர உண்மை நிலை உங்களுக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலேயே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். 15 லட்சம் பேரை இன்றைக்கு அழைத்து வரக்கூடிய எங்களுக்கு
ஆள்பலம் இல்லை, ஆள் குறைவு, படைபலம் இல்லை என்று சொன்னால் அதை நம்பக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? ஆகவே அவர் இது தொடர்ந்து நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போதா குறைக்கு எங்களை போன்றவர்கள் பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தாத நாள் இல்லை. சௌமியா அன்புமணி அவர்களுடைய மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை பார்த்துதான் கனிமொழியே இன்றைக்கு ஒரு பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார். இன்றைக்கு ஒரு நிகழ்வுகளை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அந்த அளவிற்கு ரோல் மாடல் நாங்கள்லாம். சௌமியா அன்புமணி ரோல் மாடல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ரோல் மாடல். அதை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடத்தி இன்றைக்கு வசை மாறி பொழிகிறது. அதற்கு பின்னணியில திமுக இருக்கிறது. ஐயா யார கையை காமிக்கிறாரோ அவங்க தான் முதலமைச்சர்னு அருள் பேசியிருக்காரு. அது சுத்தி கையை காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இனிமேல் அந்த கதை அந்த காலம் எல்லாம் இருந்தது, ஏற்கனவே இருந்தது. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் இடம் பெற்றுக் கொண்டிருந்தோம், நாங்களும் இருந்தோம். அதை விட அதிகமாக வலிந்து நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். நாங்கள் மேடைகளிலே பேசுகிற பொழுது அவர்களை கீழே உட்கார்ந்து கொண்டு கைத்தட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தால் மேடையிலே பேசக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. ஆக இந்த நிலைமை இனிமேல் இருக்காது. ஆனால் ஐயாவினுடைய கொள்கைகளை நாங்கள் தாங்கி நிற்போமே தவிர இனிமேல் அவருடைய பேச்சை கேட்டு செயல்படுவோம் என்று யாரும் எதிர்பார்த்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்தை ஒற்றுமையாக அழிப்பதற்கான ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதற்கு ஆதரவாக பேச வேண்டிய நிலைப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே தான் இந்த அளவுக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உயிரை கொடுத்து அதே நேரத்திலே இன்றைக்கு சிறை புகுந்து இந்த இயக்கத்தை வளர்த்த இயக்கத்தை சடுதியிலே முடித்து விட்டு இந்த இயக்கம் முழுக காரணமானவர் அன்புமணி ராமதாஸ் என்கிற ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆரம்பத்திலே உணர்ந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் இன்றைக்கு இதை காப்பாற்றி இருக்கிறார். இந்த இயக்கத்தை பேர் இயக்கத்தை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை உயர்வான இடத்திற்கு சட்டப்பேரவையை தாண்டியும் அதற்கு மேலும் உயர்வான இடத்திலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொலுவிற்றிருக்க வைப்பார் என்பதுதான் நான் நிச்சயமாக சொல்கிறேன். நன்றி சார். நன்றி.